எஸ் நான் உங்கள் காவ்யா. இன்றைக்கி எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோஸ் ஆலுகாஸில் தான் வந்து இருக்கேன். ஸோ பிரம்மாண்டமான பரிசுகளும் நிறைய விதமான பொருட்களும் உங்களுக்காக வெயிட்டிங்லேயே இருக்குது. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸில் வந்து 60th ஆனிவர்சரி செலிப்ரேஷனால் நிறைய விதமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக வந்து கொடுத்துட்ருக்காங்க. நிறைய விதமான ஆஃபர்ஸ் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? நம்மளோட பிளாட்டினமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7% வந்து ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் மேலும் வந்து நம்மளோட டைமண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20% வரை ஆஃபர் உங்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இன்னும் வந்து சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சில்வர் வெள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்கூலி செய்தாரம் எதுவுமே கிடையாது. வெறும் 0% தான் உங்களுக்காக வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சீக்கிரமா வந்து நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸை வந்து விசிட் பண்ணுங்க. நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸ் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஓம்லூர் மெயின் ரோட் போற வழியிலே நியர் டு போத்தி சேலம்ல வந்து அவைலபிளா இருக்காங்க. ஸோ பெஸ்டான ஆஃபர்ஸ், சூப்பரான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியோட உங்களுக்கு நிறைய விதமான கலெக்ஷன்ஸை உங்களுக்கு டெலிவர் பண்றதுக்காக நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸ் வெயிட்டிங்ல இருக்காங்க. மறக்காம விசிட் பண்ணுங்க. ஒரு பெரிய இனிய மாலை வணக்கம் எல்லாருக்குமே. வணக்கம் சார். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஜோஸ் ஆலுகாஸ்க்காக வந்திருக்கோம். ஸோ எதுக்காக வந்திருக்கோம்னு யாருக்காவது ஏதாவது கெஸ் இருக்கா? ஒருத்தங்க மட்டும்தான் நம்மளோட கெஸ் வந்து சொல்றாங்க. ஓகே, நானே வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேட்டுக்கிறேன். நம்மளோட இன்னைக்கு ஜோஸ் ஆலுகாஸோட 60th ஆனிவர்சரி வந்து இங்க நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். அதுவும் இல்லாம 1964ல இருந்தே நம்ம ஜோஸ் ஆலுகாஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம திருச்சூர்ல இருந்து தான் முதல்ல நம்மளோட தங்கம் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி இன்னைக்கு வந்து வேர்ல்ட் வைடா வந்து நம்ம ஜோஸ் ஆலுகாஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2024 வரைக்குமே வந்து அது தொடர்ந்து இருக்கு. சோ முதல்ல இங்க இருக்கிற நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய அப்ளாஸ் வந்து கொடுத்துடலாம். சோ இன்னைக்கு நம்மளுக்காக வந்திருக்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம் இல்லையா? ஓகே, சோ இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சீஃப் கெஸ்ட் வந்து டாக்டர் ரவீந்திரன் எம், இன்சார்ஜ் ஆஃப் பிளட் பேங்க் கவர்மெண்ட் அண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து வந்திருக்காரு. வணக்கம் சார். அப்புறம் அவங்கள தொடர்ந்து மிஸ்ஸஸ் ஜி காயத்ரி, லெக்சரர் ஆஃப் காலேஜ் இன் நர்சிங் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் மோகன் குமாரபாளையம் காலேஜ் அண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து வந்திருக்காங்க. அப்புறம் அவங்கள தொடர்ந்து நம்ம கூட கெஸ்டும் வந்திருக்காங்க. நம்ம இவங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய அவார்ட்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ வெளிநாட்டுலயா இருக்கட்டும் சரி. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு லேடி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இலங்கை ரதினன் அவங்க வந்து பிடிஎஸ் அண்ட் எம்டிஎஸ் வந்து ஓரல் பேத்தியாலஜியில வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் மைக்ரோபயாலஜிலையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அதுவும் இல்லாம வந்து யங்கஸ்ட் சயின்டிஸ்ட் அவார்டும் வாங்கியிருக்காங்க யூரோப்ல இருந்து. கங்க்ராட்ஸ் மேம். அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் மீரா வந்திருக்காங்க. எம்டி ஹோமியோபதியில இருந்து வந்திருக்காங்க. தேங்க்யூ. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆமாவா? எத்தனை பேர் இங்க இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களா இல்லையா? ஸோ எடுக்கலன்னா இன்னைக்கு நம்ம சார் வச்சு எடுக்க போறோம். ஆமாவா சார்? ஸோ சீனிவாசன் நம்மளுக்காக வந்திருக்காரு. ஸோ நேஷனல் இன்சூரன்ஸ் அட்வைசரா வந்து இருக்காரு.
அது மட்டும் இல்லாம சவுத் இந்தியா லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 15 more than 15 அப்படின்னே நான் வந்து சொல்றேன். இன்னும் நிறைய பிசினஸ் நீங்க வந்து வளர்த்தணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். ஸோ வெல்கம் சார். ஸோ நம்ம கூட வந்து இன்னைக்கு மெயின் இவங்க எல்லாத்தையும் விட நம்ம குழந்தைங்களை வந்து கூட்டிட்டு வந்திருக்க ஒரு கெஸ்ட் இருக்காங்க. ஸோ வந்து சக்திவேல் சார் செக்ரட்டரியா வந்து வந்திருக்காரு. வெல்கம் சார். சேகர் சார் வந்து ட்ரெஷரரா வந்திருக்காரு. மிஸ்டர் சேகர் சார் வணக்கம். அப்புறம் மிஸ்டர் ரவி சார் வந்திருக்காரு, மேனேஜர். ஸோ எல்லா குழந்தைங்களையும் வந்து டேக்கர் பண்ற இவங்க 3 பேருக்கும் ஒரு பெரிய அப்ளாஸும் வந்து கொடுத்துடலாம். ஸோ வந்து இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷனை வந்து எப்பவுமே ஒரு தீபம் ஏத்தும் போது அந்த நாளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வர நாட்களா இருக்கட்டும், எப்பவுமே வந்து பிரகாசமா இருக்கணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஸோ முதல்ல வந்து இங்க இருக்கவங்க எல்லாரோடையும் வந்து நம்ம ஒரு தீபத்தை ஏத்தி இந்த நாளை வந்து நம்ம தொடங்கலாம். ஜோஸ் ஆலுகாஸ் சைட்ல இருந்து ப்ரீஜன் சாரும் மோகன் சாரும் வந்து உங்களுக்காக ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஜஸ்ட் வந்து அவங்களோட டோக்கன் ஆஃப் லவ் உங்களுக்காக. இன்னைக்கு வந்து இங்க எந்த ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்க வந்திருக்காங்கன்னா தமிழ்நாடு அசோசியேஷன் பிளைண்ட் ஸ்கூல்ல இருந்து அயோத்தியாபட்டினத்துல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஜோஸ் ஆலுகாஸா இருக்கட்டும், ஸோ ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த கான்ட்ரிபியூஷனும் வந்து நம்ம சைட்ல இருந்து நம்ம கொடுத்துடலாமா? நம்ம வெறும் சிறு துள்ளி பெருவெல்லம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ சின்னதுல இருந்து நம்ம பெருசா இதை கொண்டு போகணும்னு தான் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரிபியூஷன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் சைட்ல இருந்து கொண்டு வரது ஒரு பெரிய விஷயம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அப்ளாஸும் நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் கெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ விமென்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து நம்ம போவோம். ஸோ என்ன மாதிரியான ஐடியா உங்களுக்கு இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி ஜோஸ் ஆலுகாஸ் வர்றது உண்டா? சரி, நீங்க உள்ள வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? நல்ல என்வரன்மெண்டல், குட் என்வரன்மெண்டல் தான் ஃபீல் பண்ணேன். உங்க கண்ணு இந்தாண்ட அந்தாண்ட போகலையா எதை வாங்கலான்னு? இல்ல, ஆக்சுவலா நான் ஆரத்தை பார்த்துட்டே வந்தேன். ஆரத்தை பார்த்துட்டே வந்திருக்கீங்க. ஓகே, எல்லா விமன் மாதிரியும் அவங்களும் வரும்போதே ஒன்னு வந்து பார்த்துட்டு வந்துட்டீங்க. ஸோ இப்போ போகும்போது ஒரு புக்கிங்கோட போக போறீங்களா? அந்த மாதிரி ஐடியா கிடையாது. ஓகே, பாக்குறதுக்கான ஒரு விசிட் வேணா பண்ணலாம். ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு 60th ஆனிவர்சரி பத்தி? இல்லை, ஆக்சுவலாக இந்த மாதிரி பிளைண்டர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? அந்த மாதிரி யாரும் இப்போலாம் வந்து சில பேர் தெரிஞ்சு பண்ணுறாங்க, தெரியாமல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த பிளைண்ட் பிள்ளைங்களை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சது நம்மளாம் எவ்வளோ நல்லா இருக்கிறோம். அந்த மாதிரி இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு இன்னைக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து உங்கள் ஜோஸ் ஆலுகாஸ் வந்து உங்களுக்கு வேற மாதிரியான ஒரு முயற்சியை வந்து கடைபிடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. நம்ம மெயினா மென்ஸ் வந்து இந்த மாதிரி கடைக்கு வரக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆமாவா இல்லையா? இருக்கலாம். சோ நீங்க என்ன வந்து வைஃப்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன gift வாங்கி கொடுத்தீங்க? உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? சடனா கேட்டீங்க. ரிங். ஓகே, இன்னும் வச்சிருக்காங்களா மேம்?
வச்சிருக்காங்க. இப்போ இங்க இருந்து மேம்க்கு என்ன நீங்க சர்ப்ரைஸா ஒரு gift கொடுக்கணும்னா என்ன நினைக்கிறீங்க? ஆரம் வாங்கி கொடுத்துடலாம். ஆரம் வாங்கி பாருங்க, நான் உங்களுக்கு வந்து இது பண்றேன், நீங்க போகும்போது ஆரத்தோட போக போறீங்க. ஓகே, கன்ஃபார்ம் இன்னைக்கு நம்ம ஆரம் வாங்குறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இந்த 60th ஆனிவர்சரி பத்தி? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இங்கே சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கீங்க, அதனால் ஆக்சுவலாக நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஜுவல்லரிஸ்லேருந்து நிறையா கான்ட்ரிபியூஷன் வந்து சோஷியல் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் டொனேஷன் கேம்ப் பண்ணுவாங்க. பட் இங்கேயே நாங்கள் வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் பண்ணியிருக்கேன் தி சேம் சைட்டில். இப்போது அடுத்து வந்து இந்த மாதிரி நீங்கள் பிளைண்ட் ஸ்கூல் ஹெல்ப் பண்ணுறது பார்க்குறப்போ யூ ஆர் எக்ஸ்டெண்டிங் தி ஹெல்ப். இந்த இப்போ பிளட்டில் இருந்து நீங்கள் ஆர் எக்ஸ்டெண்டிங் தி ஹெல்ப். ஸோ நீங்கள் அதிகமாக பண்ணுறதுனால கடைக்கு மேலே நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுத்துறதுனால சரி நம்ம இந்த கடையில் ஏதாவது நம்ம நகை வாங்குறது மூலிமா நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனும் அதில் இருக்கும், இந்த கிஃப்டில் இருக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் இது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமா இருக்குது. அதனால் திருப்பி இனி நம்ம நகை வாங்கினா இங்கே வந்து வாங்கலாமேங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்குது. கண்டிப்பாக. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப, ஏன்னா பிகாஸ் நீங்கள் கமர்ஷியலான ஒரு கடை, நகை எல்லாம், அதில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு ரியலி ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம் 60th ஆனிவர்சரி பற்றியும் இன்றைக்கி நடக்கிற இந்த சீக்வன்ஸ் பற்றியும் என்ன நினைக்கிறீங்க? ஜோஸ் ஆலுகாஸ் வந்து சர்டன் பிராண்ட்ஸ் டசன்ட் நீட் அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிராண்ட் வந்து ஜோஸ் ஆலுகாஸ் எனக்கு தெரிஞ்சு. யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா 1-2 ஸ்டோர் மைண்டில் ஃப்ளாஷ் ஆகிறதுல ஜோஸ் ஆலுகாஸ் மாதிரியான ஒரு ஷாப்பும் உண்டு. மற்ற எங்கேயும் கிடைக்காத கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும் வந்தோன்னா அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டோடு நம்ம உள்ளே வரலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நகை வாங்குறது பண்ணுறது இட் இஸ் அ பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸில் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு தெரியாமல் யூ ஆர் மேக்கிங் அஸ் அ பார்ட் இன் டூயிங் சம் குட் டு அதர்ஸ். ஸோ வி ஆர் ஃபீலிங் வெரி ப்ரவுட் அண்ட் ஹானர்ட் டு பி இன்வைட்டட் ஹியர். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு இதனால ஏதாவது கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் ஹெல்ப் ஃப்ரம் ஆர் சைட், எஸ்பெஷலி டாக்டர் சைட்லேருந்து வேணும் அப்படின்னாலும் we are ready to extend our hands. Thank you so much. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே பெரிய லெவலில் வந்து இன்சூரன்ஸ் எப்படி லைஃப்க்கு மஸ்டோ இன்னைக்கு சார் மூலியமாக என்ன அப்டேட்டடாக இருக்கலாம் அப்படின்னு அவர் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் சார். ஜோஸ் ஆலுகாஸுக்கு 60வது இயர்ஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாத்துக்கு மேலே எங்களை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு சோஷியலுக்காக பாடுபடுறவங்க. ஆக்சுவலாக டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் இங்கே வந்த எல்லாருமே வந்து ஒரு சோஷியலுக்காக பாடுபடுறவங்க. அதே மாதிரி தான் இங்கே இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் சோஷியலுக்காக பாடுபடுறோம். லாஸ் ஆகிறவங்களுக்கு தரது, இழப்பீடு தரது, கஷ்டப்படுறவங்களுக்கு இப்போ அந்த இழப்பீடு தரது, அந்த ஃபேமிலிக்கு ஒரு மெயினான இருக்கவங்களுக்கு இறந்து போயிட்டாங்கன்னா இப்போ இழப்பீடு தரது, ஆக்சிடெண்ட்டில் இறந்த இழப்பீடு தரது பண்ணிகிட்ருக்கோம். அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து இந்த ஜோஸ் ஆலுகாஸ் இந்த விஷயம் பண்ணுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். டாக்டர் மீரா மேடம் சொன்ன மாதிரி அவங்க இந்த பிஸ்னஸுக்கு விளம்பரம்லாம் தேவையில்லை. ஒரு பெரிய கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் அது. அந்த கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் வந்து இன்றைக்கி கூப்பிட்டு வச்சு ஒரு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு சேவை பண்ணுறாங்க அப்படின்றது பெரிய விஷயம். அவங்களுக்கு இதெல்லாம் நெசசிட்டிலாம் கிடையாது. ஆனால் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இருக்க ஜுவல்லர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேயே ஒரு டைமண்ட் ஆகுன்னு சொல்லலாம். நம்ம முத்தாய்ப்பான விஷயம் டைமண்ட்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் ரொம்ப ப்ரீசியஸ், ரொம்ப பெரிய விஷயம் டைமண்ட் அப்படின்றது. எல்லா ஜுவல்லரிஸுக்கும் ஒரு அந்த டைமண்ட் வந்து ஜோஸ் ஆலுகாஸ் அது மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு பண்ணியிருக்காங்க. மேலும் மேலும் நாங்கள் சொல்கிறதுனால வளராது, அது வளர்ந்துடும். மேலும் மேலும் இன்னும் வந்து நிறையா அவங்க இந்த மாதிரி மோட்டிவேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி கூப்பிட்டு அவேர்னஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கட்டும். அப்புறம் நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, அதை உள்ளே வரும்போது நல்லா பார்த்துக்குவாங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே விசிட் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒருத்தங்க கார்ப்பரேட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் உள்ளே வந்தோம். ஆனால் ரெகுலர் கஸ்டமர் ஆக்கிட்டாங்க. மாதம் ஒரு வாட்டி உள்ளே வர வச்சிடுறாங்க எங்களை. கோல்டு எடுக்க வந்தோம் நாங்கள். இன்றைக்கி கோல்டுலாம் எனக்கு எங்கள் டைமண்ட் எடுத்துக்கோன்னு சொல்லி டைமண்ட் செக்ஷன் கன்வெர்ட் பண்ணி விட்டாங்க. டைமண்ட் கஸ்டமர் ஆகிட்டாங்க அவங்களுக்கு. ஏன்னா டைமண்ட் எடுத்தால் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படி இப்படின்னு அவங்க அதுக்கு அவங்க க்ளீனாக எக்ஸ்ப்ளனேஷன் தந்து அவங்க டைமண்ட் எடுக்க வச்சுருக்காங்க. நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி. ஒரு நல்ல ஒரு வந்தால் அந்த மேனேஜர் பிரஜன் சார் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி அந்த ஆல்டோ சார் ஆகட்டும் நல்லா பண்ணுறாங்க. பட் இதில் எங்கள் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஏதோ போய் நகை வாங்குகிறோம் வந்துட்டுருக்கோன்னு சொன்ன மாதிரி இருந்தோம். பட் இன்றைக்கி அந்த நகை வாங்குறதுல எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு போய் சேருது அப்படின் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குதுங்க. மேலும் வந்து இவங்க வளரணும், உங்களுடைய சேவை வளரணும் அப்படின்ற ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டு இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் இருக்கும்.
எதுக்குமே கவலைப்படாதீங்க. அதாவது எல்லா தனியாக யார் ஒருத்தருக்கா அவங்க கூட கடவுள் இருப்பார். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். நம்ம தனியாக இருக்கோம்னா நம்மளை சுற்றி கடவுள் நம்ம இருந்துட்டு இருக்குது. அதனால் இங்கே வந்துருக்க இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக அவங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். ஜெய்ஹிந்த். நன்றி. இந்த வாய்ப்பு தந்தது நன்றி. தேங்க்யூ சார். ஸோ மேலும் வந்து நம்ம குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு இல்லையா, ஸோ நம்ம அந்த சார் கிட்டேயும் நம்ம வந்து பேசலாம். ஸோ நம்ம சக்திவேல் சார் இருக்காரு. ஸோ என்ன மாதிரியான ஐடியாவில் வந்து அவர் இருந்தார், ஸோ அதோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் எப்படி வந்து கொண்டு போயிருக்கிறாரு நம்ம கேட்கும். இந்த மாற்றுத்திறன் மாணவர்களை வந்து கௌரவப்படுத்தும் விதமாக 60th ஆனிவர்சரிக்கு இங்கே அழைப்பு, அவங்கள கௌரவப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சர்வீஸ் மோட்டிவில் இது பண்ணுறோம் நாங்கள். அதுக்கு அடிஷ்னலாக நீங்கள் வந்து சப்போர்ட்டிவ் மாதிரி இப்போ வந்து கூப்பிட்டு இது பண்ணியிருக்கீங்க. மேன்மேலும் வளர்ந்து இன்னும் நிறையா இது போன்ற மாணவர்களுக்கும் தொண்டு நிறுவனங்களுக்கும் செய்வீங்க இன்னும் எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்துட்டு ஜோஸ் ஆலுகாஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இங்கே வந்ததே இல்லை. நான் ஒரு டைம் கூட வந்ததே இல்லை. இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா எல்லாரும் கவனிச்சுக்கிட்டாங்க. இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த நிறுவனம் வந்து 1999ஆம் ஆண்டு எங்களுடைய நிறுவனம் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 25th ஆனிவர்சரி எங்களுடைய சில்வர் ஜூப்ளி இயர். எங்களுடைய நிறுவனம் வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்லி பிளைண்டு 28 குழந்தைங்க பிளைண்டு, ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டில் வந்து ஒரு ஹாலோ பிரிக்ஸ் 4 செவத்துக்குள்ளார மட்டும் எந்த பாத்ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது. இன்றைக்கி இந்த சேலம் மக்களுடைய மற்றும் இது போன்ற நிறுவனங்களுடைய ஒத்துழைப்புனால இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட கேர்ள்ஸுங்களுக்கு பாய்ஸுங்களுக்கு டைனிங் ஹாலு, கிச்சன், அதாவது மீட்டிங் ஹால், கம்ப்யூட்டர் சென்டர், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸோட ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு சூழ்நிலையில் வந்து எங்களுடைய நிறுவனம் வந்து இன்றைக்கி அயோத்தியா பட்டணத்தில் அதாவது இயங்கிட்டு இருக்குது. அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு மற்றும் இங்கே இருக்கக்கூடிய சேலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்புனால தான் இது நடக்குதே தவிர மற்றபடி எங்களுக்கு எதுவும் இந்த மாதிரியான ஒரு ஒத்துழைப்போடு நடக்குது. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த 25 வருஷத்தில் பார்வையற்ற குழந்தைகளினுடைய கிட்டத்தட்ட 32 பசங்க, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் போத் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஜாபில் வந்து அவங்க எல்லாமே வந்து ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. அதில் வந்து ஒரு பையன் வந்து இப்போ ஒரு 3 months பிஃபோர் வந்து இன்கம் டேக்ஸில் வந்து ப்ளேஸ் ஆகியிருக்காங்க அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில். அதில் இன்னொரு பையன் அதே மாதிரி ஒரு பையன் வந்து பெரம்பூர் ரயில்வே இதில் வந்து ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. இது மாதிரி வந்து எங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து எப்படின்னா பசங்களை வந்து சும்மா படிச்சுட்டு இல்லை ஹோமில் உட்கார வச்சு சாப்பாடு மட்டும் போட்டு அவங்கள வளர்த்தணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கமே இல்லை. காரணம் ஏன் அப்படின்னா எங்களுடைய ஃபவுண்டர் ஆசிர் நல்ல தம்பி அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டர், அவரே வந்து ஈஸ் அ பிளைண்டு. அந்த பிளைண்டு வந்து எப்படி பிளைண்டுக்கு அதனுடைய கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சனால தான் அவர் இந்த பிளைண்டுக்கு நம்ம வந்து எதுவும் சாப்பாடு கொடுத்தோ இல்லை வேறு எதுவும் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு படிப்பை கொடுத்தா மட்டும்தான் அவங்க எதிர்காலத்தில் வந்து தனிமையில் நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இன்றைக்கி வந்து எங்களுக்கிட்ட இருந்து இந்த 25 வருஷத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 250லேருந்து 300 ஸ்டூடெண்ட்டு வெளியில் போயிருக்காங்க. இன்றைக்கி அவங்க எல்லாருமே பல கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட் காலேஜஸ் அண்டு ஒரு சில நிறுவனங்களை வச்சு நடத்துகிற அளவுக்கு இருக்காங்க. அதில் பர்டிகுலராக இன்னொரு பையன் வந்து இன்றைக்கி ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க சாக்லேட் கம்பெனி, அது பார்ஷலி பிளைண்டு பையன் அவன். இன்றைக்கி அதே மாதிரி வந்து ஒரு டெஃப் அண்ட் டம், காது கேட்காது வாய் பேச முடியாது அந்த பையன் வந்து எங்கள்கிட்ட படித்து இன்றைக்கி அவர் வந்து ஆத்தூரில் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பித்து டைப் ரைட்டிங் மிஷின் போட்டு 10 ஸ்டூடெண்ட்டுகளுக்கு அவர் சொல்லி கொடுத்துட்ருக்காரு இன்றைக்கி. அந்த மாதிரி வந்து எங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து சும்மா வந்து ஏதோ நம்ம செஞ்சோம் சாப்பிட வச்சோம் இருக்க வச்சோம் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் இல்லாமல்
அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு படிப்பு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத வலியுறுத்தி நாங்கள் இந்த படிப்புக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லணுன்னா இந்த 25 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த ஒரு நகைக்கடையிலையும் இந்த மாதிரி ஒரு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து எங்களை வந்து கௌரவப்படுத்தலை. ஆனால் உண்மையாலுமே இந்த 25வது வருஷத்தில் நாங்கள் இந்த ஜோஸ் ஆலுகாஸுக்கு வந்து இங்கே வந்து இந்த குழந்தைங்க எங்களை கௌரவப்படுத்தினதுக்கு எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்க கெஸ்டாக இருக்கட்டும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு பெரிய வளர்ச்சி லைஃப்ல வந்து ஒரு பிக்கெஸ்டான ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்க வந்து கொண்டு போகணும். அண்ட் மேலும் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா வந்து இனிமே இதை விட பெருசா நம்ம ஜோஸ் ஆலுகாஸ் வந்து பண்ணணும்னு நான் வந்து கடவுளை பார்த்துக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஹேமலதா. நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் எடிட்டோரியல் போர்டு டைரக்டராக இருக்கேன். பேன் இண்டியா ஹேண்ட்லிங் அதோட சோஷியல் ஒர்க்கராகவும் இருந்துகிட்ருக்கேன் நம்ம சேலம் மாநகரத்துக்கு. இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி ரவி பார்வையற்றோர் பள்ளி, இந்த பள்ளிக்கு வந்து ஒரு முன்னெடுத்து நம்மளுடைய ஜோஸ் ஆலுகாஸ் இந்த 60வது ஆண்டில் அவங்களுக்கு நாங்கள் கேட்ட உடனே வந்து அவங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பான்சரை எடுத்து கொடுத்துருக்காங்க. நன்றி, வணக்கம். குட் ஈவினிங் ஆல். ஜோஸ் ஆலுகாஸோட 60th ஆனிவர்சரியில் தான் நம்ம இங்கே இருக்கோம். ஸோ நாங்கள் பார்க்க வந்திருக்கிறது கோல்டு கலெக்ஷன்ஸ் பார்க்க வந்திருக்கோம். அண்ட் டைமண்ட்ஸில் வந்து நிறையவே ஆஃபர் போயிட்டுருக்கு அண்ட் கிஃப்ட் ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது. டைமண்டில் இங்கே நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. கோல்டு அண்ட் டைமண்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே இங்கே வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணிவிட்டு உங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஜாலியாக ஹாப்பியாக போங்க. இவ்வளோ நேரம் பியூட்டிஃபுல்லான ஆஃபீஸ் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ மேலும் நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸோட எக்ஸாக்டான லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஸோ நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸ் வந்து ஓம்லூர் மெயின் ரோட்டில் நியர் டு போத்திஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸ். அண்ட் மேலும் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஆஃபர்ஸ் உங்களுக்காக வந்து வெயிட்டிங்லேயே இருக்குது. இன்னும் 6 வாரங்கள் தான் இருக்குது. சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸை விசிட் பண்ணுங்கள். நம்மளோட சேலத்தில் வந்து பியூட்டிஃபுல்லான ஷாப் வந்து உங்களுக்காக வெயிட்டிங்லேயே இருக்குது. தேங்க்யூ.